அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமையின் சேமிப்பு. அகிலம் படைத்த அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம், அருள்மறை தந்த ரஹ்மானுக்கே நன்றியெல்லாம். மறுமை நாளை நிழல் தரும் ஏகன் அவனே, மண்டியிட்டு தொழுவோம் இறையவன் ஒருவனே. பாச நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தே. பரக்கத் நிறைந்த மறுமை நல் சேமிப்பே. அன்னலார் காட்டிய வழியே நம் பாதையை அடைவோம், ஸ்வானம் அதுவே நம் தேவையே என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மறுமையின் சேமிப்பு. இந்த உலகம் ஒரு வழிப்போக்கன், தாங்கிச் செல்லும் நிழல் போன்றது. நம் வசிக்கும் வீட்டை அழகுபடுத்த காட்டும் ஆர்வத்தில் பாதியாவது நம் நிரந்தரமாக தங்க போகும் அந்த மண்ணறைக்கு உண்டான வீட்டிற்கு காட்டுகிறோமோ என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் நம்ம ஒரு வங்கியில் பணம் சேமிக்கிறோம் என்றால் அந்த வங்கி திவாலாகலாம், அல்லது நம் மரணித்தும் அந்த பணம் நமக்கு பயன்படாமல் போகலாம். ஆனால் மறுமை வங்கி ஒருபோதும் நஷ்டம் அடையாது. அங்கே காகித பணங்கள் செல்லாது. அங்கே செல்லுபடியாகும் ஒரே பணம் நம் இந்த அகிலத்தில் சேகரித்து வைத்த நன்மை மட்டுமே. நாம் இங்கே செய்யும் ஒவ்வொரு சிறு செயலும் அங்கே சேமிப்பாக பயன்படுத்துகிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான் என்பதை மறந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்த அந்த 3 சேமிப்புகளை அந்த ஆழமாக சிந்திக்க வேண்டும். முதலாவது சதகத்துல் ஜரியா. நம் இறந்த பிறகும் நமக்காக நன்மை எழுதி கொண்டே இருக்கும் ஒரு தர்மம். நீங்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்தால் அது அந்த நேரத்துக்கு தர்மம். ஆனால் ஒரு மதர்சாவிற்கோ அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கோ நீங்கள் தர்மம் செய்தால் இந்த அகிலம் அழியும் வரை உங்களுக்கு அதற்குண்டான நன்மைகள் வாரி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். இரண்டாவது பயனுள்ள கல்வி. அதாவது நீங்கள் ஒருவருக்கு ஒரு நல்ல செயலையோ அல்லது நல்ல வழிகாட்டுதலையோ அல்லது ஒரு நல்ல தஸ்பிகையோ அவருக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது அந்த செயலை செய்தாலும் சரி, அந்த தஸ்பிகை ஓதினாலும் சரி, அவர் ஓதுகின்ற காலம் எல்லாம் உங்களுக்கு அதற்குண்டான நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற பயான்கள், இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது நம் சொந்தங்கள், உற்றார் உறவினர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த அழைப்பை ஏற்று அந்த நல்ல நிகழ்ச்சிகளில் அவர்கள் கலந்து கொண்டு இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், அவர்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு இறையச்சத்துடன் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மாற்றத்திற்கு உண்டான பங்கை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்பதை மறந்து வாழ்ந்து விடக் கூடாது. கணேத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது சாலிக்கான பிள்ளைகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கும் சொத்துக்களை விட அவர்களை தொழுகையாளிகளாக வளர்ப்பதே சிறந்த சேமிப்பு. நம் மண்ணறையில் இருக்கும் போது நம் பிள்ளைகள் நமக்காக கையேந்தி துவா செய்தால் அந்த ஒரு துவா நம் கப்ரை சொர்க்க பூங்காவாக மாற்றிவிடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த துவாவை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு மார்க்க கல்விகளை கற்கக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோரை பேணக்கூடிய குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். இந்த உலகம் ஒரு சந்தை லாபம் ஈட்ட வந்திருக்கிறோம். நாம் இங்கே கட்டும் மாளிகைகளை விட அங்கே நமக்காக கட்டப்பட போகும் மாளிகைகளை பற்றி சிந்திப்போம். நாளை மக்சர் மைதானத்தில் சூரியன் 1 மைல் உயரத்தில் கொதிக்கும் போது நம் செய்த தர்மங்கள் நமக்கு நிழலாக வரும். அந்த நிழலை பெற இன்றே சேமிக்க தொடங்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரது நற்செயலையும் ஏற்றுக்கொண்டு மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க துவா செய்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.